என்னோட வாழ்நாளில் மிக சிறந்த நாள் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நிச்சயமாக திருச்செந்தூரில் இருந்த அந்த நாட்களை தான் சொல்வேன். அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். திடீர்னு முருகப்பெருமான் என்னை அழைச்சதுனால அவரை என்னால் போய் பார்க்க முடிஞ்சது. அது என்னோட பெரும் பாக்கியம். நம்ம வந்து கடவுளை எப்படி வேணாலும் வழிபடலாம், பட் முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் படி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாங்களும் பல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போயிருந்தோம். அதன் பிரகாரம் ஃபஸ்ட்டு போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாழிக்கிணறுக்கு வந்தோம். நாழிக்கிணறு வந்து முருகனோட வேளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமிர்தம். ஸோ அந்த அமிர்தத்தால் தலை குளிச்சதுக்கப்புறமா வேறு எதுவுமே வந்து நம்ம உடம்புல படக்கூடாது. அப்படியே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே கீழே இருக்கக்கூடிய தூண்டுகை விநாயகரை வணங்கியிருந்தேங்க. நான் வேல்மாறல் புத்தகமும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பக்தர்களுக்கு. ஸோ அதனால் அதையுமே வச்சு வழிபாடு வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம சாமியை பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 1 to 2 வந்து செவ்வாய் ஓரை இருந்ததுனால அப்படியே வாசல்லையே வந்து நாங்கள் 5 பேருமே வந்து வெற்றிலை தீபம் போட்டிருந்தோம். நிறைய பேர் எங்ககிட்ட வந்து டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து என் பெருமானை தரிசிக்க கிளம்பியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஸ்பெஷல் தரிசனம் 100 rupees கொடுத்து போயிருந்தோம். ஒரு 3 hours, அதாவது 2.5 hours அப்புறமா வந்து நாங்கள் சாமியை பார்த்துருந்தோங்க. சாமியை திருப்தியாக வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூரில் இரவு தங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்களும் இரவு தங்கி மறுநாள் புதனை தான் வந்து வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.